அகண்ட பிரபஞ்சத்தின் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் சிவபெருமானின் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? பணம், பதவி, புகழ் எல்லாவற்றையும் தேடி ஓடினாலும் இறுதியில் நிம்மதியில்லாமல் தவிக்கும் மனித குலத்திற்கு இந்த ஈசன் காட்டும் ஞான பாதைதான் இது. ஆம், மனம் என்றொரு குரங்கு உங்களை ஆட்டிப்படைக்கும் மாயையிலிருந்து விடுபட்டு உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சிவத்தன்மையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். யாரோ உங்களை ஒரு வார்த்தை திட்டினால் உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏதோ ஒரு காரியம் நினைத்தபடி நடக்காவிட்டால் உங்களுக்கு பயம் வருகிறது. அப்படியென்றால் உங்கள் வாழ்க்கையின் ரிமோட் கண்ட்ரோல் யாரிடம் இருக்கிறது? உங்களிடமா, இல்லை உங்களை ஆட்டிப்படைக்கும் உங்கள் மனதிடமா? நீ உன் மனதிற்கு எஜமானனா அல்லது அடிமையா? சொல் என் குழந்தையே. நீ தேடும் அத்தனை நிம்மதியும் பேரமைதியும் எங்கே இருக்கிறது என்று உனக்கு காட்டப்போகிறேன். சிவபெருமானின் ஆணை உனக்காக ஒலிக்கிறது. அதை முழுமையாகக் கேள், என் அன்பிற்குரிய பிரபஞ்சத்தின் பிள்ளைகளே. உன் கண்களை மூடி ஒரு நொடி யோசித்துப் பார். இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? பணம், பதவி, புகழ், சொத்து எல்லாவற்றையும் தேடி ஓடும் நீ ஒரு நொடி உன் நெஞ்சில் கை வைத்து சொல், நீ நிம்மதியாக இருக்கிறாயா? இரவு படுக்கைக்குச் செல்லும்போது உன் தலைக்குள் எண்ணங்கள் ஓயாமல் சத்தமிடுகிறதா இல்லையா? மனிதனே, நீ உன்னை இந்த உடல் என்று நினைத்துக் கொள்கிறாய். உன்னை சுற்றியுள்ள சாம்ராஜ்யத்தை நீ ஆள்வதாக மார்தட்டிக் கொள்கிறாய். ஆனால் உனக்குள்ளே இருக்கும் ஒரு சிறிய மனதை உன்னால் ஆள முடிகிறதா? உன் மனம் உன்னை எங்கே இழுக்கிறதோ அங்கே நீ ஓடுகிறாய். அது உன்னை அழ வைத்தால் அழுகிறாய், கோபப்பட வைத்தால் கோபப்படுகிறாய், பயமுறுத்தினால் நடுங்குகிறாய். நீ உன்னை ராஜா என்று நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் நிஜத்தில் நீ உன் மனதின் அடிமைதான். என்னை தேடி நீ காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடத் தேவையில்லை. கைலாசநாதன் வெளியே இல்லை, உன் உள்ளேதான் இருக்கிறான். மதம் பிடித்த யானையைப் போல ஓடும் உன் மனதை அடக்கி உனக்குள்ளே இருக்கும் சிவனை நீ காண்பதற்கான 5 பிரபஞ்ச கட்டளைகளை இன்று உனக்கு தருகிறேன். கேள். முதலாவது கட்டளை, ஆகாயமாக இரு, மேகமாக அல்ல. அதாவது உன் மனதில் தோன்றும் கவலைகளும் பயங்களும் ஏமாற்றங்களும் வெறும் கருமேகங்கள். அவை வரும், கொஞ்ச நேரம் வானத்தை இருட்டாக்கும், பின் கலைந்து போகும். மேகங்கள் வருவதை பார்த்து ஆகாயம் என்றாவது பயந்ததுண்டா, கலங்கியதுண்டா? நீ அந்த மேகங்கள் அல்ல, நீதான் அந்த எல்லையற்ற பேரமைதியான ஆகாயம். எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், எதையும் தடுக்காதே, எதற்கும் ஆசைப்படாதே. சாட்சியாக மட்டும் நின்று கவனி, அவை தானாகக் கரையும். இரண்டாவது கட்டளை, பிராணனில் நிலைத்திரு. அப்படியென்றால் உன் மனம் எப்பொழுதும் இறந்த காலத்துச் சுடுகாட்டிலோ அல்லது இன்னும் பிறக்காத எதிர்கால கனவிலோதான் வாழும். அதனால்தான் அது பதட்டமடைகிறது. ஆனால் நான் உனக்கு கொடுத்த பிராணன் என்னும் மூச்சு மட்டுமே இந்த நிஜ நொடியில் வாழ்கிறது. எப்போது உன் மனம் உன்னை துன்புறுத்துகிறதோ அப்போது எதையும் யோசிக்காமல் உன் கவனத்தை உன் மூச்சின் மீது திருப்பு. உள்ளே செல்லும் காற்றையும் வெளியே வரும் காற்றையும் கவனி. அங்கே காலம் நின்றுவிடும், என் தியான நிலை உனக்குக் கிட்டும். மூன்றாவது கட்டளை, கடந்த கால சாம்பலை உதிர்த்துவிடு. நான் ஏன் என் உடல் முழுதும் சாம்பலை பூசியிருக்கிறேன் தெரியுமா? முடிந்து போன எதுவும் வெறும் சாம்பல்தான் என்பதை உனக்கு உணர்த்தவே. யாரோ உனக்குச் செய்த துரோகத்தையும் கடந்த கால அவமானங்களையும் இன்னும் ஏன் நெஞ்சில் சுமந்து உன்னை நீயே எரித்துக் கொள்கிறாய்? இறந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியுமா என்ன? அந்த நினைவுகளை சாம்பலாக்கி காற்றில் பறக்கவிடு. மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உன்னை நீயே சிறையிலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பேராயுதம். நான்காவது கட்டளை, உன்னை மற்றவரோடு ஒப்பிடாதே. இந்த பிரபஞ்சத்தில் நான் படைத்த எந்த 2 உயிரினங்களும் ஒன்றல்ல. அதாவது ஆலமரத்தின் நிழல் வேறு, அரச மரத்தின் வேர் வேறு. ஒன்றோடு ஒன்று அவை என்றுமே போட்டியிடுவதில்லை. அப்படி இருக்க நீ ஏன் மற்றவன் வாழ்வை பார்த்து உன் நிம்மதியை இழக்கிறாய்? அவனுடைய பயணம் வேறு, உன் பயணம் வேறு. உன்னுடைய போட்டி உன் நேற்றைய சுயத்தோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். உன் தனித்துவத்தை உணர்வதே நீ எனக்குச் செய்யும் ஆகச் சிறந்த வழிபாடு. ஐந்தாவது கட்டளை மிகவும் முக்கியமானது. மௌனமே சிறந்த ஆயுதம். உலகம் உன்னை வம்புக்கு இழுக்கும், வார்த்தைகளால் உன்னை தாக்கும்.
நீயும் உடனே கோபப்பட்டு வார்த்தைகளால் பதிலடி கொடுத்தால் நீயும் உலகத்தின் மலிவான ஆட்டத்திற்கு அடிமையாகிவிட்டாய் என்று அர்த்தம். எல்லா போரையும் வார்த்தைகளால் வெல்ல முடியாது. சில நேரங்களில் உன்னுடைய பேரமைதியான மௌனம் எதிரியின் ஆணவத்தை சுக்குநூறாக்கிவிடும். மௌனமாக இருப்பதன் மூலம் உன் ஆற்றலை சேமித்துவை. சரியான நேரத்தில் உன் செயல் பேசட்டும். என் அன்புக்குரிய குழந்தைகளே, நினைவில் வையுங்கள், மனம் என்பது ஒரு சிறந்த ஊழியன், ஆனால் மிக மோசமான எஜமானன். அதை உங்களுக்கு வேலைக்காரனாக வைத்தால் உங்கள் வாழ்க்கையை அது சொர்க்கமாக்கும். அதை உங்களுக்கு எஜமானனாக்கினால் உங்கள் வாழ்வை அது நரகமாக்கும். நாளை காலை உங்கள் மனம் மீண்டும் உங்களை ஏமாற்ற பார்க்கும். ஏதோ ஒரு பழைய கவலையையோ பயத்தையோ உங்கள் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும். அப்போது பயந்து நடுங்காதீர்கள். நிமிர்ந்து நின்று உங்கள் மனதின் கண்களை பார்த்து கெம்பீரமாகச் சொல்லுங்கள், இனி நீ சொல்வதை நான் கேட்கப் போவதில்லை, என் சிவனை என் உள்ளே கண்டு கொண்டேன் என்று தைரியமாக கமெண்டில் எழுதுங்கள். மனதை வெல்லுங்கள். பிரபஞ்சம் உங்கள் காலடியில் விழும்.